வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் மருது அழகராஜ், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிவஜெயராஜ், பாரதிய ஜனதா கட்சியின் நாராயணன், பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நால்வரும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆர்.கே. நகர் தொகுதியில் நேற்று இரவு முதல் பணமழை பொழிகிறது. பணம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பணம் வழங்கலை தடுத்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள். பணம் கொடுத்தவர்களை பிடிச்சு கொடுத்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இந்த நிலையில் ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சில தலைவர்கள் கேட்குறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஒத்தி வைக்கக்கூடாது. பணம் யாரையும் கொடுத்தாங்கன்னா அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யுங்க. 6 வருடங்களுக்கு போட்டியிட விடாமல் தடுத்துருங்க. ஆனால் தேர்தலை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சில தலைவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ராதாகிருஷ்ணன், நீங்களே தொடங்கி வைங்க. முதல் கட்டமாக ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு இந்த தேர்தல் நடக்கணுன்னே இல்லை. அதுதான் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தலை சந்தித்து விட்டால் நிச்சயமாக அந்த கட்சி தோற்றுவிடும். அது தோற்றுவிட்டால் அதன் பிறகு அதனுடைய அந்த ரிப்பர்கஷன்ஸுங்கிறது அது அரசாங்கத்தில் காணும். இதுதான் முக்கியமான பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக திமுகவுக்கு நிச்சயமாக இந்த தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் ஸ்டாலின் செயல் தலைவர் ஆனதுக்கு பிறகு முதலாவதான தேர்தலாக இருக்கிறது. அவருடைய ஆளுமையை காட்ட, அவருடைய அதிகாரத்தை காட்ட, இல்லைனா இன்னும் சொல்ல போனால் அவருடைய செல்வாக்கை காட்ட வேண்டிய ஒரு தேர்தலாக இது விளைகிறது. அந்த ஒரு தருணத்தில் தான் இது ஓபிஎஸ்க்கு தமிழ்நாடு எம்பாடும் பெரிய வரவேற்பு இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஸோ அந்த ஒரு நிலைமையில் பார்க்கும்போது ஸ்டாலினுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஓபிஎஸ்க்கு ஏன் இது முக்கியமான தேர்தல் என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது திமுகவினுடைய ஒரு தொடர்ந்து ஒரு செகண்ட் பிளேஸ் இல்லைனா ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ அதிமுகவில் ஒரு 3 பிரிவு இருக்கும்போது அந்த பிரிவில் தான் முந்தி நிற்கிறேன் என்று காண்பிக்க வேண்டியது ஓபிஎஸ்னுடைய ஒரு கடமையாக ஒரு இந்த நேரத்தினுடைய ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அதனால ஒன்றும் நம்பர் 2 இல்லைன்னா நம்பர் 1 வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. தீபாவுக்கும் இந்த தேர்தலில் தானும் ஒரு சக்தியாக விளங்குகிறேன் என்று ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு இது. அதே மாதிரி பாஜகவை பார்த்தீங்கன்னா கங்கை மரன் என்ற ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இது நடக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. அப்போ யாருக்கு இந்த தேர்தல் நடக்க வேண்டும்னு பார்த்தா டிடிவி தினகரனுக்கு மட்டும்தான் இந்த தேர்தல் நடந்தால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் தேர்தலை தள்ளி வையுங்கள்ங்கிற கோரிக்கையை அவர் முன்வைக்கல. ஆனால் ஓபிஎஸ் அணிலேருந்து முன்வைக்கிறாங்க, பாஜக தமிழ்நாடு தலைவர் முன்வைக்கிறாங்க. இது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இங்கதான் நீங்க ஒரு அணுகுமுறையில ஒரு பார்வையில சில விஷயங்களை சொல்றீங்க. ஆமா. ஆனா தள்ளி வைங்கிற கோரிக்கை வேறு சில இடங்கள்ல இருந்து வருது. தள்ளி வைங்கிறது அந்த கோரிக்கையோடு எப்படி ஓபிஎஸ் அணியோ இல்ல திமுக இல்லை என்று கூறுகிறார். திமுக அது எங்க பிரச்சனை இல்ல. ஆமா, நடத்தினா நடத்துங்க, இல்லைன்னா தள்ளி வச்சா தள்ளி வைங்க, அது எங்க பிரச்சனை இல்லைன்னு பதில் சொல்றாங்க. இல்ல இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டோம்னா நம்ம வெகு ஒரு ஜெனரல் எலெக்ஷன்ல வேணா நாம தடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு பை எலெக்ஷன்ல ஒரே ஒரு தொகுதியில இவ்வளவு சின்ன ஒரு தொகுதியில தேர்தல் ஆணையத்தினால் பணப்பட்டுவாடா தடுக்க முடியாவிட்டால் தேர்தல் ஆணையம் கடை பூட்டிட்டு போயிடணுங்கிறதா என்னுடைய கருத்து. முதல் கட்ட கருத்து அதான் தான் இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் பாக்கி எல்லாம் வருதுன்னு நான் கருதுறேன். அது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம ஜனநாயக அமைப்பு என்ன அதிகாரத்தை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நடைமுறையில் அது சில விஷயங்களை செய்யலைன்னா அதை கடையை பூட்டிட்டு போயிடணுங்கிறது தான் முடிவு. சரி, ரைட்டு. நாராயணன், கிட்டத்தட்ட 27 சட்டமன்றங்களுக்கான இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும். அதில் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும்தான் 30 ஐஏஎஸ் அதிகாரிகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து, இங்கே மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய 30 ஐஏஎஸ் அதிகாரிகள், எனக்கு தெரிந்து ஒரு 60-70 தாசில்தார் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு தமிழ்நாட்டின் மீது கூடுதல் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி மத்திய அரசிடமோ அல்லது டெல்லியிடமோ இங்கேருந்து குரல் கொடுத்ததுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கும், பொருளாக நினைக்கல நாங்க. இல்லை, ஒரு சர்க்காஸ்டிக்காக நம்ம பேசும்பொழுது நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும். ஆனால் நான் அதை வருத்தத்தோடு சொல்கிறேன். ஏன்னா இங்கே இந்த மாதிரி 2 வீலரில் போகிறாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய தெருக்கள் ரொம்ப நேரோவாக, அங்கே 4 வீலர்களோட போக முடியாத அளவிற்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு தொகுதியாக இருக்கிறது. இன்று மாலை கூட எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு கூட 5:30 மணிக்கு கிளம்பி என்னால் சென்று சேர முடியவில்லை. இங்கே வரணுன்றதுக்காக நாங்கள் பொதுக்கூட்டம் போகாதே வந்திருக்கிறோம். அந்த அளவிற்கு அங்கே மக்கள் அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள்.
ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன, பிளாட்ஃபார்மில் வச்சிருக்கிறோம். அந்த அளவிற்கு பண பலமும் ஆள் பலமும், மணி பவர் அண்ட் மசில் பவர் அண்ட் ஆல்சோ அதிகார துஷ்பிரயோகம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை நாங்கள் எங்களுடைய தேர்தல் ஆணையம் தலைவர் தேர்தல் எதுவுமே செய்ய முடியாம இருக்குன்னு சொல்றீங்க. செய்யாம, அதாவது அந்த அளவுக்கு தேர்தல், நான் சொன்னது போல வெளி மாநிலங்களிலிருந்து வந்தாலும் கூட அவர்களால் இந்த ஆள் பலத்தையும் பண பலத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த அளவிற்கு இல்ல, அதுதான் நிலைமைன்னா தேர்தல் நடத்துவதில் பொருள் இல்லை, தள்ளி வைக்கணும் இல்லை. அதாவது அது ஒரு கேள்விக்கான பதில். நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு தேர்தல் ஆணையரிடம் நானும் அங்கே சென்றிருந்தேன். நான் அந்த விவாதத்திலையும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தபோது நான் இடம் பெற்றிருந்தேன். அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர் தமிழ்செல்வன் என்ற அந்த தினகரன் அவர்களுடைய அணியை சார்ந்த ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு பணம் கொடுத்துறதுக்காக, இந்த அளவிற்கு படு மோசமான அளவில் அங்கே இந்த தேர்தலானது கிட்டத்தட்ட ஒரு போர் நடப்பது போலத்தான் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இதை அதிகார துஷ்பிரயோகமும் சரி, பணபலமும் சரி, ஆள்பலம், இதையெல்லாம் உபயோகித்து இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய, பல்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய, இந்த ஒரே நாளிலே நடக்கக்கூடிய அந்த இடைத்தேர்தலில் வித்தியாசமாக தமிழகத்தில் மட்டும் இப்படி நடக்குது என்பது நாம் இன்னும் மாறவில்லை. பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கும் கேவலத்தை இன்னும் அரங்கேற்றி கொண்டு நினைக்கும் போது உண்மையிலேயே ஒரு சாமானிய மனிதனாக வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக. சரி, தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் நடவடிக்கை எடுக்கணும். அரவக்குறிச்சி, தஞ்சாவூர்ல பணம் கண்டுபிடித்ததுனால தேர்தலை நிறுத்தினாங்க. அந்த மாதிரியான தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அதை செஞ்சாலும் தவறு இல்லை அப்படின்னு ஒரு கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னார்கள். முடிந்தவரை நடவடிக்கை எடுக்கணும், அவங்களை டிஸ்குவாலிஃபையே பண்ணணும், அவங்களை கண்டிப்பாக தேர்தலில் நிற்க விடக்கூடாது என்பதாக நாம் இங்கே அறிவித்தால் மட்டுமே தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலை. டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? அது ஒரு டிபேட்டபிள் தான். எஸ் சிவஜயராஜ், இது எனக்கு இந்த தேர்தல் களம் தொடர்ச்சியாக ஒரு புதிய அதிர்ச்சிகளைத்தான் ஏற்படுத்துகிறது, ஜனநாயக பேரதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்துகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் களத்திலே நியாயமாக நேர்மையாக நின்று வெற்றி பெற வேண்டும் என்று அதாவது ஒன்றை புதிதாக பார்க்குறவங்களுக்கு அதிர்ச்சி வரும். இல்லை, நீங்கள் எங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எங்களை விமர்சிக்கலாம். இன்றைக்கு 14 வீடியோ என்னிடம் இருக்கிறது. நான் சொன்னதில் ஆர்கே விமர்சிப்பார், தொடர்ச்சியாக திமுக விமர்சிக்க கட்டாயத்தில் அவர் இருப்பதால் எங்களை அவர் விமர்சிக்கிறார். அதனால நான் அதை இது பண்ண விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆதாரத்தோடு தான் பேசுறேன். இன்னைக்கு வந்த பத்திரிகை ஜூனியர் உடன்ல இருக்கு, என்னிடம் ஆதாரத்தோடு இருக்கிறது, 14 வீடியோ இருக்கிறது. தொடர்ச்சியாக இவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்கள். நாராயணன் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை பார்த்த தமிழிசையோட சேர்ந்து போய் பார்த்ததில்ல. அவங்க கொடுத்த புகார்ல 3 வேட்பாளர்கள், உங்க வேட்பாளர் உட்பட 3 வேட்பாளர்கள் பணம் கொடுத்ததாக புகார் கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், அதாவது இப்ப நாங்கள் ஒரு ஆதாரம் சொல்றோம், எங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறது, இந்த ஆதாரத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் எங்கள் மீது சொல்லுகின்ற பொழுது திமுகவும் பணம் கொடுத்ததற்கான ஆதாரத்தை கொடுத்துதான் நீங்க கொடுக்கணும். இப்ப 8 புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் காலையில் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு அரசு பேருந்து H6 போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டக்டர் கையிலிருந்து 2 லட்சம் ரூபாய் பிடித்திருக்கிறார்கள். கார்பரேஷன் அதிகாரிகள் அவர்களோடு இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் அவர்களோடு இருக்கிறார்கள், போலீஸ்காரர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகத்தை நடத்துகின்ற பொழுது இன்றைக்கு இந்த இடைத்தேர்தல் இவ்வளவு பெரிய இடத்தை சந்திக்கின்ற நெருக்கடி யாருக்கு இருக்கிறது? 300 கோடி ரூபாயை ஒதுக்கி ஒரு இடைத்தேர்தலில் செலவு செய்கிறாங்க சார். இதை நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்கள் சாதாரண இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இந்த பணத்தில் 2000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுப்பதாக சொல்கிறார்களே, அதுதான் ஆதாரம். நீங்க 4000 ரூபாய் இன்னைக்கு 4000 ரூபாய் கொடுத்ததாக பிடித்திருக்கிறாங்களே, அதான் ஆதாரம். நீங்க எங்களை குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நாங்கள் சொல்லுகிற இந்த குற்றச்சாட்டை ஆராயாமல்
நீங்கள் ஒருபொழுதும் தேர்தல் நடத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேர்தலை நடத்த வேண்டாம்னு நாங்க சொல்லல இந்த நிமிஷம் வரைக்கும். ஏன்னா எந்த பயனும் இல்லைன்னு சொன்னா இல்ல அதுதான் நான் இப்படி இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை செய்ய மறுக்கின்ற தடுக்க மறுக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. நிச்சயமா 3 ஆபீசர்ஸ் மாத்த சொல்லி கேட்டா 30 ஆபீசர்ஸ் மாத்திட்டாங்க. 300 பேரை போட்டாலும் சரி சார், இன்றைக்கு மாலை 6 ஒரு 24 மணி நேரத்துல இன்றைக்கு வானிலை மாறிடுச்சு. இல்ல இன்னைக்கு ஆமா சார் மாறிடுச்சு. இன்றைக்கு விடியற் காலையில பிடிக்கப்பட்ட பணம் இது. நேற்றைக்கு இரவு பிடிக்கப்பட்ட பணம். நீங்க இன்னும் கூட சொல்றேன், நீங்க இன்னைக்கு 6 மணிக்கு அதிகாரிகள் இன்னைக்கு 6 மணிக்கு மாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 16 அதிகாரிகள் இடம் மாற்றிருக்காங்க. நீங்க எந்த அதிகாரி போட்டாலும் நீங்க வந்து கமிஷனரை மாத்துங்கன்னு சொன்னீங்க, எலெக்ஷன் ஆபீசரா மாத்தணும்னு சொன்னீங்க, மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து 22 காவல்துறை அதிகாரிகளை மாத்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே இடையில வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. இல்ல சார், நீங்க மாத்தப்பட்டதற்கு சிறப்பாக செயல்படுதுன்னு அதுக்கப்புறம் தான் நீங்க சான்றிதழ் கொடுத்தீங்க. அதான் சரி, இப்ப நான் சொல்றேன், செயல்படுத்துறது யாரு? நாங்க மத்திய தேர்தல் ஆணையம் சரியாக செயல்பட்டாலும் இங்க இருக்கிற அதிகாரிகள் தானே செயல்படுத்தணும். எக்ஸிகியூஷன் யார்கிட்ட இருக்கு? எக்ஸிகியூஷன் வந்து மாநில அரசு கிட்ட இல்ல, மாநில அரசு கிட்ட தான் இருக்கு. மத்திய தேர்தல் ஆணையம் நியாயமாக மாநில அரசு நாங்கள் நினைக்குது. மத்திய தேர்தல் ஆணையம் மத்திய அரசு அல்ல, மத்திய தேர்தல் ஆணையம். நல்லா புரிஞ்சுங்க, மத்திய தேர்தல் ஆணையம் தான். மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க? செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் ஊழலுக்கு துணை போகிறார்கள், முறைகேடுகளுக்கு துணை போகிறார்கள் சொல்றீங்க. மத்திய தேர்தல் ஆணையம் என்பதை தாண்டி மத்திய அரசினுடைய அழுத்தம் மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் வேறு விவாதம். நாங்கள் கொடுத்த புகாரில் இல்ல, எனக்கு அந்த கருத்து இருக்கு. கருத்து இருந்தா நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன்ல, இப்ப பிஜேபி எங்கள் மீது புகார் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏனென்றால் களத்தில் எங்களுக்கு மதிமுக தான் போட்டி. பிஜேபி யார் மீது புகார் கொடுக்குறா? நோட்டா மீது புகார் கொடுக்குது. நோட்டாவுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, எங்களுக்கு அவங்களுக்கு போட்டி கிடையாது. நீங்க அப்படி இருந்தா அவங்க வந்து தேர்தல் களத்துக்கு அப்புறம் இதே நாராயணன் சார் வந்து சொல்லட்டும், அவர்கள் வாங்கிய வாக்க சொல்லட்டும், நோட்டாவை விட அவர் அதிகமாக வாங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். 1500 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற 100 எம்பியாக இருக்கிற ஒரு கட்சிக்கு இதுதான் நிலைமை. அதனால்தான் இவர்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை இங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்துல யார் வேண்டுமானாலும் ஜனநாயகத்துல ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தலில் வாங்கக்கூடிய வாக்குகளை வச்சுதான் அதனுடைய ஆன்ம பலத்தை தேடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட ஜனநாயகத்துக்கு அவமானம் எதுவும் கிடையாது. இல்ல நீங்க பேசலாம். சரி, அப்ப நீங்க இதுக்கு என்ன அளவுகோல் வைப்பீங்க? அப்ப அளவுகோல் எப்படி வைப்பீங்க? ஜனநாயக உரிமைகளை அப்ப அளவுகோல் எப்படி? ஜனநாயக உரிமைகளை நீங்க எவ்வளவு தூரம் சின்சியரா கடைபிடிக்கிறீங்க? சார், நாங்க கேள்வி கேட்டா பதில் கேட்கிறதுக்கு பொறுமை இருக்கணும் உங்களுக்கு. இல்ல கேள்வி நீ எங்க கிட்ட கேட்காதீங்க. இல்ல சார், பதில் சொல்றத கேட்கறதுக்கு பொறுமை இருந்தா கேளுங்க. ஜெயராஜ் நீங்க வந்து அப்ப என்ன அளவுகோல்னு கேட்டா ஜனநாயக உரிமைகளை ஜனநாயக விழுமியங்களை தூக்கி பிடிக்கிறீங்களா இல்லையாங்கிறது அளவு. நிச்சயமா எங்களின் அளவுகோல் ஜனநாயக விழுமியத்தை ஒட்டிதான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த கட்சிகள் ஜனநாயக விழுமியங்களை தூக்கி பிடிக்குதுன்னு நல்லா தெரியும். நிச்சயமா பேசலாம். ஒரு நிமிஷம் சார், அதுக்கு மேல நான் பேச மாட்டேன். கண்டிப்பாக இவர்களுடன் எங்களால் போட்டி போட முடியாது. ஆள் பலத்தையும் பணம் பலத்தையும் வைத்து வாக்குகளை விலைக்கு வாங்கி கேவலப்படுத்துகிற ஜனநாயகத்துல இவங்களோட போட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. இல்ல தேவையில்லை. நாங்க எங்கேயுமே அது மாதிரி செய்யல. எங்கேயும் வெற்றி பெறுபவர்கள் எல்லாம் அதாவது நம்ம தேர்தல்ல வெற்றி பெறுபவர்கள் எல்லாம் பணபலமும் அதிகார பலமும் ஆள் பலமும் கொண்டவர்கள் தான் அப்படிங்கிற முடிவுல நீங்க பேசுறீங்களா? I regard Mr. Zenram as a very senior journalist. இந்தியாவில் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்தை தவிர இது போன்ற கேவலம் வேற எங்கும் நடப்பதில்லை என்ற அந்த ஒரு அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு முறைகேடு தூக்கி நிக்குது. ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு முறைகேடு பேசலாம். அழகராஜ் பேசிட்டு வரலாம். ஐயா, எல்லார் பார்வையும் உங்களை நோக்கி தான் இருக்கு. நேற்று ஓரிரவுல பருவநிலையே மாற்றும் அளவுக்கு ஏராளமான சொல்லிடுறேன். எல்லோருடைய பார்வையும் எங்களை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் கனி நிறைந்திருக்கும் மரத்தை நோக்கி கல்கள் பாயும். சரி, நாங்கள் எங்களை பொறுத்தவரை வெள்ள பாய்கிற குதிரை கொள்ளுவையும் பார்க்காது புல்லுவையும் நோக்காது. நாங்கள் வெற்றியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறோம். டெபாசிட் வாங்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன இந்த கட்சிகள் தான் அவருடைய வேட்புமனுவே நிராகரிக்கணும் நீதிமன்றம். இல்ல, டெபாசிட் வாங்குறதுக்காக பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் சொல்லிடுறேன், நான் பேசுறேன். அதுவும் டெபாசிட் வாங்குறதுக்காக பணமே கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. அப்படி நீங்க வெற்றிக்காக
இல்ல, இல்ல, அதான். வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு ஒவ்வொரு சொல்றீங்க. நிலையிலும் இவர் அதாவது டிடிவி தினகரன் அப்படின்ற அந்த அந்த ஒற்றை சொல் தான் அனைத்து கட்சிகளாலும் குறிவைக்கப்படுகிறது. அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவர் வெற்றியை நோக்கி அந்த வெற்றியின் விளிம்புக்கு வந்து விட்டார் என்று. இப்பொழுது வெற்றியின் விளிம்புக்கு வந்து விட்டவுடன் என்ன நடக்குதுன்னா, அதாவது செய்திகளை முந்தி தருவது தினமலரா, தினத்தந்தியா, நியூஸ் 18 அதெல்லாம் கிடையாது. செய்திகளை முந்தி தருவது தமிழ்நாட்டு பாஜக. அக்டோபர் 23 அம்மா மருத்துவமனையில் இருக்கும்போதே சொல்லிடுவாங்க, தமிழ்நாட்டில் பெரிய வெற்றிடம் வரப்போகுது, நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இருங்க நான் சொல்லிடுறேன். அவங்க பேசட்டுங்க, நான் சொல்லி என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன். அடுத்து வந்து சின்னம் முடக்கப்படும் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இப்பொழுது அது போல இப்ப என்னன்னா 200க்கும் மேற்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டு அந்த மக்களுக்கு எவையெல்லாம் தேவை என்று மிக துல்லிதமாக கணித்து மிக நேர்த்தியான ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்து அதிகாலை தொடங்கி இரவு வரை வீடு வீடாக வாக்குகளை கேட்டு இந்த இயக்கத்துக்கு ஒரு ஆளுமையான தலைமையை ஆர்கே நகர் அடையாளம் காட்டிவிட்டால் நம் கட்சி தப்பித்துக்கிறோம். விரோதமும் துரோகமும் இவையாவும் மேலாக வல்லாதிக்கமிக்க பாஜகவும் சேர்ந்து இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விடலாம் என்று கணக்கு போடுகிற காலத்தில் இது எப்படின்னா, சிறுத்தை விரட்டும், சிறுத்தைக்கு மான் உணவு, மானுக்கு தப்பி ஓடுகிற மானுக்கு உயிர். இந்த இயக்கத்தை பொறுத்தவரை டிடிவி தினகரன் என்கிற ஒரு தலைமையிலே இந்த இயக்கம் தப்பித்து விட வேண்டும் என்று வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு, இந்த வெற்றியை முறியடிப்பதற்கு இவர்கள் கையிலே எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் பணப்பட்டுவாடா. வீடியோ வந்துச்சு, வீடியோ ஒரு 10 வீடியோ நான் சொல்லிடுறேன் சார். புகார் வந்து சும்மா கொடுக்குறாங்க. நான் சொல்றேன் எல்முனையாவும் அவங்க புகார்ல உண்மை இல்லைன்னு சொல்றீங்க. நான் சொல்லட்டுமா? உத்தரப்பிரதேசத்துல எந்த பட்டணம் அழுத்தினாலும் அது பாஜகவுக்கு விழுகிறது ஒரு புகார் வந்தது. அப்ப செவி கொடுத்து மறுத்து எல்லாரும் பூசி மனுப்பணும். அதே எந்திரங்கள் இன்றைக்கு மகாராஷ்டிராவுக்கு மத்திய பிரதேசத்துக்கு போயிருக்காங்க, அழுத்தினா அதுவே தான் நடக்குது. இவர்கள் நான் கேட்கிறேன், நாங்க மக்களை நம்புகிறோம், அவர்கள் எந்திரத்தை நம்புகிறார்கள். அதனால என்னை பொறுத்தவரை இங்க பணப்பட்டுவாடா என்பது ஒரு மாயை. தேர்தலை நிறுத்துவதற்கு ஒரு 10-15 பேர் பணம் கொடுக்குறாங்கன்னு ஒரு செய்தியை உருவாக்கி ஒரு இடைத்தேர்தலை நீங்க நிறுத்தீங்கன்னா இந்தியாவில் எங்குமே இடைத்தேர்தல் நடக்காது. இது தேர்தலை நிறுத்துவதற்கு ஒரு யுத்தியாக கையாளப்படும். அதுதான் உண்மை. தேர்தல் வந்து நிறுத்துவதற்கான முயற்சி அப்படின்னு, அதாவது யாரெல்லாம் தேர்தல் நடப்பதை விரும்பவில்லையோ அவர்களெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்னு புகாரை கிளப்பி தேர்தலை தள்ளி வைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னும் இந்த செயல்களை இந்த செய்திக்கு ஒரு பரபரப்பு கிடைக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஊடகங்களும் தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்கான சதியில் தங்களை உடந்தையாக்கி கொண்டார்கள்னு யாராவது குற்றம் சாட்டினாலும் சாட்டுவாங்க. அந்த அளவுக்கு அது வந்து அதான் உண்மைன்னு சொல்லிட்டாரு அவரு. இல்ல, இதுக்கு நமக்கு சான்று வந்து இப்போது தேர்தல் ஆணையம் கிட்ட என்னென்ன சான்றுகள் இருக்கிறதோ அதை பார்த்தாலே தெரியும். 60க்கு மேலான எஃப்ஐஆர்கள், அது பெரும்பாலானது அதிமுக அம்மா குழுவை சார்ந்தவருக்கு மேலேயான வழக்குகள். அதன் பிறகு திமுகவும் சரி அதிமுக ஓபிஎஸும் சரி இவர்கள் எல்லாரும் பணம் பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் என்ற நிதர்சனமான உண்மை போன இடைத்தேர்தலானாலும் சரி, இந்த தேர்தலானாலும் சரி, பொது தேர்தலானாலும் சரி மறுக்க முடியாது இருக்கிறது. நான் இது விரிவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் லைனில். நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க ஃப்ரண்ட் லைன்ல, அதனால உங்ககிட்ட அதை பத்தி பேசல. எஃப்ஐஆர் ஜெயராஜ் வந்து அங்க பணம் கொடுக்கறத பாக்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க அவங்களும் பணம் கொடுத்தாங்க, நான் ரெக்கார்ட் பண்ணதை விட்டுறலாம். நீங்க அவங்களும் பணம் கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அவர் அந்த சம்பவமே அதிர்ச்சியா இருக்குன்ற. தேர்தல் ஆணையத்தினுடைய எஃப்ஐஆர் இருக்கா, தேர்தல் ஆணையத்தினுடைய விரிவான அறிக்கை வந்து அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் வந்ததே, அதில் திமுகவினுடைய பேர் இருக்கா இல்லையா, திமுகவினுடைய கேண்டிடேட் இருக்கா இல்லையா, இதுதான் நான் கேட்கிறேன். இந்த மாதிரியான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் ஒன்றும் புதுசில்லை என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. அப்போ ஏன் இவ்வளோ பெரிய அந்த சலசலப்பும் ஓசைகளும் வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, அது தினகரன் குரூப் ஆளுகள் வந்து இன்னைக்கு காத்தால டிஸ்ட்ரிபியூட் பண்ண 4000 ரூபாய் பெர் ஓட் கொடுக்கும்போது தான் பிரச்சனை வருது. ஏனென்றால் திமுக அந்த அளவுக்கு பலம் இல்லை என்ற ஒரு நிலைமை வருகிறது என்று நான் கருதுகிறேன். அதனால தான் 300 கோடி தேர்தல் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ நாங்கள் வந்து 90 இடம் வென்று வரவில்லையா, 89 இடம் வென்று வரவில்லையா போன தேர்தல் கேட்டீங்கன்னா, அதுவும் எப்படி நடந்ததுன்னா விரிவாக 105க்கு மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் பொது தேர்தலில் வந்து பதிவாயிருக்கு. அதன் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் தருணத்தில் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதை மிக கூர்ந்து கவனித்து தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இன்றைய இதில் வந்தா நிச்சயமாக ஒரு செயலற்ற ஆணையமாக இருக்கலாம். ஆனால் அந்த ப்ராசஸ், டியூ ப்ராசஸ் நடக்கும் போதுதான் திமுகவினரும் சரி அதிமுகவினரும் சரி இதில் மாட்டி முடிப்பார்கள் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது இன்றைக்கு. தேர்தல் ஆணையத்திட்ட நீங்க முறைகேடுகள் நடக்குது, அதிகாரிகளை மாற்றுங்க, இந்த அதிகாரிகள் எல்லாம் துணை நிற்கிறாங்க, உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை மாத்திடுது. ஆமா,
புதிது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தலைமையில் தேர்தல் ஒழுங்காக நடக்காது, வெளி மாநிலங்கள்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் வெளி மாநிலங்கள்லேருந்து கொண்டு வந்து பார்வையாளர்களை போட்டுடுறாங்க. தலைமை தேர்தல் ஆணையரோட இங்கிருந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஆலோசனை நடத்தி அவர் சொல்கிறதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. தேர்தல் ஆணையம் எல்லா திசையிலையும் 256 நுண் பார்வையாளர்கள்னு முதல்ல போட்டிருந்தாங்க, இப்போ திரும்பவும் ஒரு 30 பார்வையாளர்கள் அதிகமாக போட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லா வேலைகளையும் தேர்தல் ஆணையம் செய்ததற்கு பிறகும் தேர்தல் ஆணையம் தேர்தலை முறையாக நடத்தவில்லை, அது கடையை மூடிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். அதாவது இது நடத்த முடியாவிட்டால் இன்றைக்கு காலையில் நடந்த நிகழ்வானாலும் சரி, ஒரு பஸ்ஸில் இருக்கிற கண்டக்டர் வந்து பணம் பட்டுவாடை செய்கிறதா இந்த நிகழ்வானாலும் சரி, ஜெயராஜ் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு ஊர்தி அங்கே நிற்கிறதானாலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து கண்காணிக்காமல் இருந்தால் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இட் இஸ் நாட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ரிப்போர்ட்ஸ். அது ஆர்கே நகர் மாதிரியான இவ்வளவு சின்ன ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் உங்களால் பண்ண முடியும். ஆர்கே நகர் தேர்தல், ஆர்கே ராதாகிருஷ்ணன் உங்ககிட்ட பேசுறேன். இல்ல, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொன்ன பாடல் வரி மாதிரி கட்சிகளாக இந்த நடைமுறையை, இந்த செயல்பாட்டை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம்னு சொல்லலைன்னா தேர்தல் ஆணையம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு வந்து புரியல. ஏன்னா இது வந்து நான் சொல்றேன், மக்களா பார்த்து திருந்தா விட்டால்னு ஏன் சார் சொல்ல மாட்டீங்க? கட்சிகள் மீது மட்டும் கூட சொல்லுங்க. மக்கள் தான் வாங்குறாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து தொருத்தி அடிச்சா 4 பேரை பிடிச்சு கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க சார். வேட்பாளரை சொல்லல நானு, திமுக பணம் கொடுத்தா திமுகவோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க. அரவக்குறிச்சி நீங்க நான் இப்ப சொல்றேன் சாருக்கு அந்த எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்ட ஒரே நிமிஷம் திமுகவினுடைய அதிமுகவினுடைய ரெகக்னிஷன் கேன்சல் பண்ண வேணும். இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நீங்க நான் இப்ப நான் அவரை இன்வைட் பண்றேன், நான் அவரை இன்வைட் பண்ணல சார். சார் இருங்க, திமுக இருங்க சார், நான் அவர் முடிச்சிரட்டும், அவர் சொன்னாங்க அவர் முடிச்சிரட்டும். இல்ல நாங்க கொடுத்த இல்ல நாங்க இல்ல தப்பா சொல்ல போறீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் சார் திமுக எதிராக பேசிட்டு இருக்க, திமுக எதிராக பேசிட்டு இருக்க, அப்ப நாராயணன் எங்க போய் சொல்லுவாருன்னு தெரியல. இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அப்ப இதுதான் உங்களுடைய அளவுகாலம் இருந்தால் தஞ்சாவூரும் அரவக்குறிச்சி தேர்தலுக்கு பிறகு திமுகவினுடைய அதிமுகவினுடைய ரெகக்னிஷன் மத்திய தேர்தல் ஆணையம் இது பண்ணி இருக்கணும். அதை எப்படி செய்யணும்னு நான் கேட்கிறேன். அதை எப்படி செய்ய முடியும் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க சட்டப்பூர்வமா பேசணும். இப்ப எங்களுடைய புகார், எங்கள் வேட்பாளருடைய மகனுடைய சென்னை வீட்டுல பணம் எடுத்ததால எங்கள் மீது அந்த தேர்தல் ஆணையம் அந்த எஃப்ஐஆர்ல சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பணம் நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன். இப்ப நீங்க பாருங்க எப்படி அதிமுகவையும் திமுகவையும் ஒப்பிட்டு இவர்கள் பேசி பேசி என்ன சாதித்தார்கள். இப்ப 2 திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்று இப்ப இவங்க சொல்றாங்க. கழகங்கள் இல்லாத ஆட்சி தான் வரணும்னு சொல்றாங்க. நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. சார் நாங்க சொல்றது எங்கள் புகாரை நிரூபித்திருக்கிறோம் சார். நாங்க எங்கள் புகாரை நிரூபித்திருக்கிறோம். அந்த பணத்தை வந்து நாங்க வாங்கி இருக்கிறோம். நாராயணன் சார் வெளிப்படையா ஒழிக்கணும்னு சொல்றாரு, இவர் மறைமுகமா சொல்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல இல்ல இது ஒத்துக்கொள்ள முடியாது. நீங்க சும்மா கத்துறனால மட்டும் நீங்க நியாயமாக உங்களுக்கு என்ன எங்களுக்கு தெரியும் சார். அதிமுகவும் தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலையும் எவ்வளவோ பணம் பட்டுவாடை செய்தது. இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரெக்கார்ட் செய்தது. அதனால 2 கட்சிகளுடைய ரெகக்னிஷன் கேன்சல் பண்ணனும் நான் இன்னைக்கு சொல்றேன். அது உங்களுடைய யுக்தியில இருந்து நான் சொல்றேன். சும்மா அதுக்கு மேல எல்லாம் பேசாதீங்க நீங்க. நீங்க சார் நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இவருக்கு என்ன பின்னணி இருக்குன்னு இப்ப நாங்க மேலிட பாரு அவர் பேசுற கருத்து இல்ல பதில் சொல்ல போறோம். நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் தனிப்பட்ட முறையில் அவர் நான் விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பத்திரிகையாளர் மகனா இருக்கிறதுனால என்னால அதை செய்ய முடியல. நீங்க பேசுங்க, நான் இருங்க சார். நான் என்ன சொல்றேன், நான் ஓபனா சொல்றேன் சார். நான் ஷூட்டிங் தி மெசஞ்சர் அப்படினு அவ்வளவுதான். அது ஒண்ணுதான். இப்ப மேலிட பார்வையாளர்ல வெளி மாநிலத்தில அவர் வந்து பணம் கொடுக்கறாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படினு சொன்னார்னா உங்களுடைய பின்னணி என்ன தெரியும் அப்படினு சொன்னா அது ஒரு விதமான மிரட்டல். அது ஒரு விதமான நிரூபிச்சிட்டு சொல்லணும். அது ஒரு இப்ப அவருடைய கட்டுரையை கேட்க முடியாது. அவர் ஊடகத்துக்கு வந்ததனால கேட்க முடியுது. அவரை நீங்க மிரட்டறீங்க. சரி இல்ல, அவரை நீங்க மிரட்டறீங்க. நான் என்ன சொல்றேன், நான் ஊடகத்துக்கு வந்ததனால தான் நான் கேக்குறேன். இப்ப ஃப்ரண்ட் லைன் அவர் ஃப்ரண்ட் லைன்ல எழுதினார்ல அந்த ஆர்டிகலை பத்தி நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்? நான் எழுதி கட்டுரையை வந்து போடுவாங்களா? எந்த டெஃபர்மேஷன் கேஸ் வந்து எந்த கேஸ்ல எந்த அடிப்படையில நீங்க எந்த அடிப்படையில சார் யார்கிட்ட சவால் விடுறீங்க? போடுங்க. எந்த அடிப்படையில நீங்க உங்க எந்த அடிப்படையில உங்க கட்டுரையை நீங்க எழுதுனீங்கன்னு நீங்க கேளுங்க. அதே உரிமை அவருக்கு எப்படி என் மீது குற்றம் சாட்ட உரிமை உண்டோ அதே உரிமை எனக்கும் உண்டு.
சட்டப்படியான உரிமையும் உண்டு எனக்கு. நீங்க எனக்கு இப்ப எப்படி எனக்கு சட்டப்படியான உரிமையும் உண்டு. என்னை குற்றவாளி என்று சொல்லுகின்ற பொழுது நான் குற்றமற்றவன் என்று சொல்லுகின்ற உரிமை எனக்கு உண்டு. யார் இல்லன்னு சொன்னா? யார் இல்லன்னு சொன்னா? இப்பொழுது ஒரு சாட்சி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், மனுஷங்க இந்த வார்த்தை சொல்றாரு, ஒரு சாட்சி நீதிமன்றத்தினுடைய சாட்சி எடுக்கிறப்ப சாட்சியினுடைய நம்பகத்தன்மை பார்க்கப்படும். எவிடன்ஸ் ஆக்ட் தான் சொல்லுது. இப்போ ஒரு குடிகாரனுடைய சாட்சி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சட்டம் சொல்லுது, நான் சொல்லல. அப்படி சாட்சி சொல்பவரினுடைய தரத்தை நாம் பார்க்கணும். அப்ப நான் இவரை சொல்லல. ஒரு அரசியல் கட்சி புகார் அவங்களுடைய தன்மை தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மீடியால கட்டுரை வந்தா நான் கேட்பது ஒண்ணே ஒண்ணுதான் சார். நீங்க இந்த பொதுமை பண்ணாங்கல்ல, இது அதிமுக கண்டிக்காத அமைதியா இருந்தது. இப்ப இவங்க இது பின்னாடி என்ன சொல்றாங்க? கழகங்கள் இல்லாத நாங்க உருவாக்குவோம். நீங்க தகுதியானவர்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை இதுதானா இல்ல ஜெயராஜோட அணுகுமுறையா ஒரு கேள்வி வருது. அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படிங்கிற கேள்வி வருது. என்ன ஏன் சார் கார்னர் பண்றீங்க? நான் ஒரு கருத்தை சொன்னா என்னைய கார்னர் பண்றீங்க நீங்க? சம்பந்தம் இல்லாத இல்ல அவர் என்ன கேட்க தனிப்பட்ட முறையில இல்ல நான் என்ன பத்தி அவர் மேல நான் சொல்லல. நான் குடிகாரனோட உண்மைப்படுத்துறீங்க. இல்ல நீங்க சார் நான் உங்களை சொல்லலாம் சொல்லிட்டேன். அப்புறம் திரும்ப வந்து உங்களை நான் தான் சொல்ல நீங்களே ஏன் சார் உள்ள வரீங்க? வெரி குட். இப்படி தான் பேசுங்க நீங்க. இப்படி தான் வந்து தொடர்ந்து திமுக அவருடைய தலைவர் உட்பட இந்து என்றால் திருடன் சொல்றது, அப்புறம் அவங்கள சொல்றது. நான் இதுக்கு பல முறை விளக்கம் கொடுத்துட்டேன். இவர்கள் வந்து ஊடகத்துல வந்து நாராயணன்களும் ராகவன்களும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது சார். நான் திரும்பவும் சொல்றேன் நானே. அப்புறம் பாப்போம். அழகுராஜ், நீங்க வெற்றியை நோக்கி போறோம் அப்படின்னு சொன்னாலும் 3 பேருடைய பார்வை, அரங்கத்தில் இருக்கிற 3 பேருடைய பார்வையும் உங்க மேல இருக்கு. உங்க சார்பாக, உங்க அணி சார்பாக அங்கு பணம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற புகாரை 3 பேரும் சொல்றாங்க. எப்பொழுதல்ல அரவக்குறிச்சி, நீங்க சொன்ன மாதிரி அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் அனைத்து தேர்தல்களிலுமே பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுக்கறாங்கன்ற குற்றச்சாட்டு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பலவீனமான கட்சிகளுடைய புலம்பல் தான் அது. என்ன தேர்தலிலே பலவீனப்படுகிற வெற்றிக்கு நாம் தொடர்பா இல்லை அப்படின்ற நிலை வருகிற போது அவர்கள் முன்கூட்டி தேடுகிற ஒரு காரணங்கள்ல முதல் பட்டியல் என்ன? ஒரு அரசியல் கட்சி தலைவர் நிறுவனர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு அறிக்கையில, அதிமுகவும் திமுகவும் ஆட்சியில் இருந்த போது ஊழல் செய்து குவித்த பணத்தில் வாக்காளர்களை விலைக்கு வாங்கி வெற்றி பெற முயல்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்லிருக்குது? ஒரு அரசியல் கட்சி. அவரையே மறைக்கிறீங்க. அரசியல் மறைக்கல, மறைக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. நான் சொல்றேன், ஆனா ஆள் பேரை சொல்லிட்டா உங்க கருத்து மாறிடக்கூடாது சொல்றேன். இந்த கருத்துக்கு கருத்து கேட்டு அதுக்கப்புறம் பேசலாம் நினைச்சேன். இல்ல நான் சொல்றேன், அது அந்த திண்டிவனத்து திவான் பகதூர் தன்னுடைய மகன் அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி கோட்டும் சூட்டும் போட்டு அதற்காக அவர் செலவழித்த தொகையெல்லாம் எந்த கலனியையும் காடையும் வித்து கொண்டாந்தாருன்னு சொல்லணும் அவர் முதல்ல. அதனால இந்த விமர்சனத்தை எல்லாம் விட்டுருங்க. அவர் வந்து வெளியே இருந்துகிட்டு களத்துக்கு வர முடியாத ஒரு கோழையினுடைய விமர்சனத்தை நீங்க சொல்லாதீங்க. களத்துக்கு வந்திருக்கணும், அவரு நின்றுக்கணும், சந்திச்சிருக்கணும், பேசியிருக்கணும். தேர்தலில் பங்கேற்பதில் எந்த விதமான பொருளும் கிடையாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலைமைகள் தான் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் பங்கேற்கலன்னு அவர் அந்த அறிக்கையில் சேர்த்தே சொல்றாரு. இது வந்து எனக்கு கிடைக்காத கனி சீச்சி புளிக்கும்ன்ற கதை, அதை விட்டுருங்க. என்னை பொறுத்தவரை இந்த பணம் கொடுக்கறாங்கன்றது கூட ஜனநாயகத்தை ஒரு இழிவு செய்கிற விஷயமா தான் பாக்குறேன். நடந்தது சொல்ல மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நடக்கல. ஒரு பைசா கூட எங்க அணில இருந்து கொடுக்கல, யாருமே கொடுக்கல. தேவையில்லாம பத்திரிகையாளர்கள் அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதனால புரிஞ்சுக்க முடியும். சொல்லட்டுமா? கண்ணுக்கு தெரியாமல் கூட பாஜகவை சேர்ந்த ஒருத்தரா இருக்கலாம், தேமுதிக சேர்ந்தவர் ஒருத்தரா இருக்கலாம், ஒரு பலவீனமான ஒருத்தர் அந்த கட்சியினுடைய பிரதிநிதி தன்னார்வத்தோடு தன் கட்சி வெற்றி பெறணும்ன்றக்காக அவரை கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து, சில பேருக்கு பலவீனம் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து என் கட்சிக்கு ஓட்டு போடுறான்னு சொல்ற இந்த யுத்திங்கிறது இப்ப இல்லைங்க. 52 காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடந்த போதே நடந்தது. தேர்தல் நான் சொல்றேன் இருங்க, நல்லா கொஞ்சம், அதாவது தேர்தல் வாக்கு முகாம் இருக்கு பாத்தீங்களா, வாக்குச்சாவடி, அதுக்கு வெளியே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கருப்பு காப்பி போட்டு கொடுப்பாங்க, பொங்கல் சோறு கொடுப்பாங்க, தேங்காய் கொடுப்பாங்க, ஆட்டோல கூட்டு போவாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, இவையெல்லாம் இன்னும் சொல்ல போனா பாலும் பருப்பும் கலந்து நான் தருவேன் துங்கமுக கரித்தோனே சங்கத்தமிழ் தான் கடவுளுடைய அர்ச்சனை பண்ணிவிட்டு பட்டியலை கொடுத்து இதுதான் கேட்கறது தான் நம்மளுடைய கலாச்சாரமும் வழிபாடும். அதனால தொண்டர்கள் அங்கே இங்கே ஒருவர்
அங்கே இங்கே இல்ல தவறு இல்லைன்னு சொல்லல, அப்படி இல்ல. நீங்க தவறு இல்ல, அதிமுக கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நடைமுறையில் இருந்திருக்கு. இல்ல ஏதோ 2 கழகங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றீங்களே, அதுக்காக சொல்ல வரேன். விதிவிலக்குகளை பொது விதியாக்காதீங்க. அரிசிகளை கல் இருக்கிறதுனால ஒரு கடையில போய் 1/2 கிலோ கல் தாங்கன்னு கேட்க மாட்டோம், அரிசி தான் வாங்குவோம். அதை பொறுக்கி எடுத்து போட்டுட்டு அரிசியை சமைக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது. அதை சரியா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. உடனே தேர்தலை நிறுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா 4 வீடியோவும் 2 எஃப்ஐஆரும் ஒரு இடைத்தேர்தலை நிறுத்தும் என்று சொன்னால் ஒரு தேர்தல் கூட இந்தியாவில் நடக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒண்ணு வேணாம் இல்ல, இந்த குற்றம் சுமத்துறவங்க பாஜக முதல்ல 200 வார்டுல அந்த வார்டு வேட்பாளருக்கு தெரியுமா, கங்கைமரனுக்கு தெரியுமா, பாஜகவினருக்கு தெரியுமா? இவங்க முதல்ல வேட்பாளர் இந்த வாக்காளர் பட்டியலை இவங்க பார்த்தாங்களா? உழைக்கிறார்கள். டிடிவி தினகரனுடைய தலைமையிலான அதிமுக இந்த தேர்தல் என்பது எங்களுக்கான ஒரு தலைமையை அடையாளம் காட்டுகிற தேர்தல். நாங்கள் வல்லாதிக்க சக்திகளிடமிருந்து எங்கள் இயக்கத்தை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு உயிர் போராட்டம். அதனால தோண்டன் உழைக்கிறான். 200க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கொண்டு வந்து அங்க வேலை செய்யறாங்க. இப்ப அண்ணன் சொன்னாரு ஒரே கூட்டம் என்னங்க பண்றது, சொந்த பந்தம் நிறைய உள்ள குடும்பத்துக்கு ஆள் நிறைய பேர் வருவேன், தனி மனிதனா வாழ்றவனுக்கு யாரும் வரமாட்டான். நீங்க உங்களுடைய உறவுகளை அதிகப்படுத்தணும், மக்கள் மீதான நம்பிக்கையை நீங்க அதிகப்படுத்தணும். காவேரி மேலாண்மை வாரி அமைங்க, கீழடியில தோண்டுங்க, நெடுவாசல்ல தோண்டாதீங்க, நீட்டுல விளக்கு கொடுங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க கடையிலே ஆள் வரும். அதை விட்டு எங்களுக்கு ஆள் என்று அடிவயத்தில் எடுத்துக்கிட்டு அழுகிறது சரியில்லை. சரி, பேசலாம். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க கட்சியில தமிழிசை சொல்றாங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஒத்தி வைக்க கூடாது, பணம் கொடுக்கிற வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்துட்டு 6 வருட காலத்திற்கு போட்டியிடாமல் தடை செய்யலாம் அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. இது இரண்டு நபர்கள், முக்கியமான நபர்கள் வந்து இந்த பர்டிகுலர் பணம் கொடுக்கிற விஷயம் தொடர்பாக சொல்லக்கூடிய கருத்துக்களில் இருக்கக்கூடிய வேறுபாடு. இது தவிர களத்தில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அல்லது உங்கள் தொகுதிக்குள்ள உங்களுடைய செல்வாக்கு, அதை பற்றி அழகுராஜ் வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டார். இல்லை, நீங்கள் சொன்ன முதல் விஷயத்தில் அதான் நான் சொன்னேன். எங்களுடைய கம்ப்ளைண்ட்லேயே நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய கருத்தை சொல்லும்போது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி சொல்லிட்டீங்க. என்னன்னு, தேர்தல் முறைகேடுகள் நிறுத்த முடியலன்னா தேர்தலை தள்ளி அப்படி சொல்லல. அதான் அப்படி சொல்லல. எங்களுடைய வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னா தகுதி நீக்கம் செய்யணும் தான் சொல்லியிருக்கோம். அதன் பிறகு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருவேளை அதற்கு வந்து சட்டம் இடம் கொடுக்க, ஏன்னா நாங்கள் பேசினதில் ஒரு சில விஷயங்கள் வந்து இருந்தாங்க, பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க. அப்போது அவங்க வந்து கேட்ட பொழுது அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்னா அரவக்குறிச்சி போல், தஞ்சாவூர் போல், ஏன்னா அடுத்த ஆப்ஷன் அதுவாக தானே இருக்க முடியும். டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டு அதன் பிறகு கோர்ட்டுக்கு போயோ இல்லை வந்து அந்த மாதிரி அந்த ரூட்டில் வர்றதுன்றது இட் இஸ் எ வெரி லாங் ப்ராசஸ். ஆனால் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய நண்பர் சொன்னார் இந்த மாதிரி அவங்க 200 பூத் இருக்குதா, ஆள் இருக்குதா, ஆஃபீஸ் இருக்குதா. நான் என்ன சொல்ல வரேன், இது எதுவுமே இல்லைன்னு கூட பரவாயில்ல சார், தாராளமாக நீங்கள் சொல்லுவீங்க. நான் அது இல்லாததுனால ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கே டெபாசிட் விட்டாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் போன செட்டில்மெண்ட், இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கலாம், நான் அதெல்லாம் வேறு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், தைரியம் இருந்தால் இந்த 2 கழகங்களும் ₹1 பணம் கொடுக்காத மக்கள்கிட்ட ஓட்ட வாங்காத புகார் 3 கழகத்தின் மேல புகார் கொடுத்திருக்கீங்க. இங்க 2 பேர் இருக்காங்க, இங்க 2 பேர் இருக்காங்க. நான் சொன்னா நீங்க உங்களுடைய யூசுவல் ஸ்டைல்ல ஊடகங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா இல்லாதவங்க பத்தி சார் நீங்க பேசுங்க, நீங்க பேசணும், நீங்களே பேசுங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, எனக்கு தெரியல. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க யூசுவல் ஸ்டைல்ல ஊடகங்களை அவங்க இல்லாதவங்களை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் சொல்லணும் வச்சுப்போம். ஆனா பிஜேபி பத்தி எல்லாரும் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம கேட்டா நீங்க ஆளுங்கட்சி அதனால பேசுறோம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரெகுலரா வந்து அதை விட்டுருங்க. ஆனா நான் சொல்வது, நான் எந்த அமர்வுலையும் அப்படி சொல்லல. நான் தான் ஊடகங்களை பொதுவாக தான் சொன்னேன். நான் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கருத்தை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அதுதான் நான் அதனால இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு என்ன ஆள் இருக்குது, நாங்கள் வந்து எப்படி பூத்தில் ஆள் போடணும், இல்லை நான் இன்னும் எவ்வளோ பேர் சேர்க்கணுன்ற கவலையெல்லாம் அதிமுக தினகரன் அன்னைக்கு தேவையில்லை. நான் கேட்பது ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுடைய உள்கட்சி விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் ஒரு தண்டனை குற்றவாளியாக இருக்கக்கூடிய
4 வருடங்கள் சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒருவருடைய தலைமையில் இந்த ஆட்சி நடக்குதுன்னு ஒரு மூத்த அமைச்சர்கள் 3 பேர் பெங்களூரு சிறையிலிருந்து பேசி அவங்க வழிகாட்டுதல் நடக்குதுன்னு தைரியமாக சொல்கிற அளவுக்கு தமிழக மக்களை கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க இன்னொரு கட்சியை பார்த்து பேச வேண்டியது. உண்மையிலே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணோம். நியாயமாக நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு அடிபணிக்கிறோம், மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் சொல்லியிருந்தால், தைரியமாக இருந்திருந்தால் இவங்க எலெக்ஷனில் நின்றுடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அந்த பவரை காப்பாற்றிக்கணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 123 எம்எல்ஏக்களை காப்பாற்றிக்கணும், ஆட்சியை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய முதல்வரை கூட இவங்க ஓரங்கட்டு தான் தினகரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது தேவையில்லை. விஷயம் என்னன்னா, இவங்களுடைய கட்சி அவங்க பிரச்சாரம் அவங்க பார்க்கட்டும். பிஜேபிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, நீங்க யார் அதை பத்தி பேசுறதுக்கு? உங்களுடைய ஸ்ட்ரென்த் பணம், காசை விட்டு எறிஞ்சு ஓட்ட வாங்கலாம் நினைக்கிற அந்த மனப்பான்மையை இரு கட்சிகளும் விட்டு வெளியே வந்தாதான் தமிழ்நாடு உருப்படும். அது வரை தமிழ்நாடு உருப்படாது. அது அந்த கட்சிக்கு வந்து அந்த தொகுதியில செல்வாக்கு இருக்கா இல்லையா, அதே அவங்க ஏன் கவலைப்படல? நான் அப்படி சொல்லல, தேர்தலை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க இல்லையா, தேர்தல் நிறுத்தணும்னு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இயக்கத்திற்காக தேர்தல் அறிக்கை தயாரித்து களப்பணிகள் செய்து தொண்டர்கள் எல்லாம் ஓடி பின்னாடி என்ன இருங்க. இப்போ தேர்தலுக்கு முன்பு சின்னத்தை முடக்குனாங்க, இப்ப தேர்தலையே முடக்கலாம்னு பாக்குறாங்க. இவங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். தேர்தல் அதிகாரியை மாத்தியாச்சு, காவல்துறை ஆணையாளரை மாத்தியாச்சு, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்களை எல்லாம் மாத்தியாச்சு. இனிமே அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதி மக்களை எல்லாம் பல விமானங்களில் ஏற்றி வெளியே அப்புறப்படுத்திட்டு உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஆளுகளை கொண்டாந்து நடத்தினா மட்டும்தான் பாஜக திருப்தி அடையும் சொன்னால் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று சொன்னாங்க, அதாவது தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறையிலிருந்து அவங்க வழி நடத்தலில் நடக்கிற அரசு அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. நான் சொல்லலை, இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க. எந்த திட்டத்திலும் எந்த ஒரு ஸ்கீம்லையுமோ அவங்க ஒரு ஊழல் பண்ணாங்க, லஞ்சம் வாங்கினாங்கன்றது கிடையாது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னா, தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் குற்றவாளியும் அல்ல, தப்பித்து விட்டவர்கள் எல்லாம் நிரபராதிகளும் அல்ல. நான் சொல்லிடுறேன், குற்றவாளின்னு 4 வருஷம் ஜெயில் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் கூட கவலை இல்லை. ஆனால் அந்த குற்றவாளியினுடைய வழிகாட்டுதல் நடக்கிற அரசுன்னு ஒரு மூத்த அமைச்சர்கள் சொல்லும்போது அந்த மக்களுடைய மனது கொதிக்குமா கொதிக்காத, அதற்காக இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஒண்ணுங்க, 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அப்துல் கலாமுக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டது நம் நாட்டினுடைய நீதித்துறை தான். இவர்கள் எல்லாம் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்றேன். நான் செய்யவில்லை, நானா பண்ணேன். அப்துல் கலாமுக்கு அரசு வாரண்ட் போட்டது உண்மையா இல்லையா? போட்டாங்களா இல்லையா? நடந்ததே இல்லையா? தீர்ப்பு இல்ல. சார் இன்னொன்னு, இப்ப ஒண்ணு அடுத்து, இந்தியாவின் நீதித்துறையில் ஊழல் இல்லை என்று சொன்னால் அது அதீதமான மிகைப்படுத்தப்பட்ட சொன்னது இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இருங்க நான் சொல்றேன், இருங்க சார், என்ன பேச விடுங்க. அதுக்கு பிறகு ஒரு நீதிபதி, இவர்கள் எல்லாம் ஊழல் நீதிபதிகள், இவர்கள் எல்லாம் 10 கோடி கொடுத்து நீதிபதியாக குமாரசாமி குற்றவாளியா? அதுக்கு மேல தப்பு பண்ண நீங்க சொல்லுங்க, உங்க உரிமை. அப்துல் கலாமே சசிகலாமே கம்பேர் ஒரு நிமிஷம், நீதித்துறையை நான் விமர்சிக்கவில்லை, நீதித்துறையை நீதிபதிகள் சொன்ன கருத்தை நான் இங்க சொல்றேன். சொல்லிட்டு தான் ஒன்னு சொல்றேன், உங்களுடைய கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். ஒரு சட்டத்துல ஒண்ணு என்ன சொல்றாங்க, 1000 நிரபராதிகள் 19 வருஷம் கேஸ், அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டித்து விடக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது இல்ல. அப்போ எங்கோ ஒருவர் தப்பிக்கிறார்ன்றத நீதித்துறை ஒத்துக்குதா இல்லையா? சரி, அதனாலதான் சொல்றேன், தண்டிக்கப்பட்டதால் குற்றவாளியும் அல்ல, குற்றவாளி தான். எப்படி நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? நீதியின் முன் சட்டத்தின் முன் குற்றவாளி தான் இல்லன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் ஆத்மார்த்தமாக நம்புகிற ஒருவர்
குற்றவாளி இல்லை என்று அது நம்புவதற்கு எப்படி? எனக்கு அப்ப உரிமை நீங்க இந்த உண்டு. நாட்டு நீதிமன்றங்கள் மீது எனக்கு- நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? எனக்கு உரிமை உண்டு. அவர் வந்து உச்சநீதிமன்றம் என் நம்பிக்கையை நீங்க நான் மறுக்க முடியாது. நான் எதுவுமே சொல்லல. நீதிமன்றம் இந்தியால இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான சட்டத்தின் இல்ல சார், ஆட்சி சட்டத்தின் ஆட்சி அவங்கள குற்றவாளின்னு சொல்லுது, அவ்வளவுதான். தண்டனை கொடுத்திருக்குது. அது அவர் சொல்றாரு. நீங்க வந்து நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிற கடவுளுடைய ஆட்சியில அவங்களுடைய பார்வையில அவங்க குற்றம் செய்யலன்னு நம்புவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அவ்வளவுதான். அதோட அதை நிறுத்திடலாம். சட்டத்தின் ஆட்சியில அவங்க குற்றவாளின்னு அவர் சொல்றாரு. இது வந்து இந்த தேர்தல் வந்து அதெல்லாம் கூட இல்ல சார், அதெல்லாம் கூட இஷ்யூ இல்ல. ஆனால் ஒரு பதவி ஏற்றுக்கொண்ட சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் பதவி ஏற்றுக்கொண்ட ஒரு அமைச்சர் அந்த வார்த்தையை சொல்வது தவறு. இவ்வளவுதான் விஷயம். அதுதான் நான் இல்ல, ஒரே சொல்றேன். நிமிஷம். அதே ஆர்கே நகர் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, election result இல்ல, வரலாம் போகுது. உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சரா இருக்கிற மேல 12 வழக்குகள் இருந்தது. தீர்ப்பு இருக்குதா? இருங்க, என்ன சொல்றேன், அவர் சிறை தண்டனை பெற்றவரா? சார், ஒரு குற்றவாளியா? ஒரு நிமிஷம் குற்றவாளியா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. குற்றவாளியா? அவ்வளவுதான். உச்சநீதிமன்றம் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு 4 நாள்ல கெடு கொடுத்ததுக்கு பிறகு அந்த நீதிமன்றத்தை பாஜகவினுடைய அரசு எப்படி மதித்தது என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். நீதியை இவங்க மட்டும் கட்டி காக்கிறவங்க கிடையாது. நீதியை இவங்க எப்படி நடத்துவாங்கன்னு தெரியுங்களா? ஆர்கே நகரில் தேர்தல் நடக்க வேணுமா வேண்டாமாங்கிறதா விஷயம். அதுல வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி தேர்தல் தள்ளி வைக்கிறதுக்கான யுக்திகள் தான் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னீங்க. தள்ளி வைக்கிறதுக்கு என்ன பொருள் ராதாகிருஷ்ணன்? தள்ளி வைக்கிறதுக்கு என்ன பொருள்? இன்னைக்கு வந்து புகாரின்படி 3 பேர் பணம் கொடுத்துட்டாங்க அல்லது 5 பேர் பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. ஆமா. அல்லது கண்டெஸ்ட் பண்ற எல்லாருமே பணம் கொடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. அதன் காரணமாக தேர்தலை தள்ளி வச்சிடுறீங்க. அதனுடைய பணம் வழங்கியதன் தாக்கம் போன பிறகு மீண்டும் தேர்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் உண்மையிலேயே இருக்கு? அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டேட்டு போட்டு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்ச உடனே இது நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? எக்ஸாக்ட்லி. அரசியல் சாசன சட்ட பிரகாரம் 324 பிரகாரம் தேர்தல் ஆணையத்தினுடைய பிரீஃப் என்னென்றால் கோல்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், இவ்வளவுதான். நீங்க வந்து 6 மாசத்தினுடைய அந்த இடைவெளியோ இல்ல அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல நடந்த அன்பிரசிடென்டான அந்த தள்ளி வைப்போ வந்து நீங்க ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அரசியல் சாசன சட்டத்தினுடைய சிக்கல், அது பாராளுமன்றத்தின் சிக்கல், அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. உங்களுடைய பார்வையில் இவ்வளவு மட்டும்தான். அந்த தேர்தல் வந்து நியாயமான முறையில் நடத்த முடியுமா முடியாதா? மீடியாலையும் மற்ற அரசியல் கட்சிகளும் கரடியா கத்துனதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வந்து பெயர் சொல்லி 2 தொகுதிகளிலையும் தேர்தலை தள்ளி வைத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்ல வேட்பாளரை மாத்தினாங்களா? இல்ல, வேட்பாளர்களை மாத்தினாங்களா? அது என்ன எஃபெக்ட வந்து இந்த தள்ளி வைக்கிறது ஏற்படுத்திரும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? வேட்பாளர் வீட்டில இருந்து பணம் எடுத்தாங்களா? வேட்பாளர் பணம் கொடுக்கும்போது பிடிச்சாங்களா? அப்ப நீங்க வேட்பாளர் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நான் முடிக்கணும்னா உங்க பேரை சொல்லிட்டு நான் பணம் கொடுத்தேன்னா நாளைக்கு நீங்க டிஸ்குவாலிஃபை ஆடுவீங்களா? தேர்தல் சொல்லுங்க. அப்ப டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கங்கற கோரிக்கையில எந்த விதமான பொருளும் கிடையாது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? பொருளும் கிடையாது. இல்லங்க, தேர்தல் எல்லா விஷயங்களும் எல்லா விஷயங்களும் நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றம் அதை விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகும் நான் நம்புற கடவுள் வந்து அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதாங்க. வேற என்ன பண்ண முடியும்? அப்புறம் இது போன்ற விஷயங்கள் ஊழல் செய்வோம், நாங்க ஜெயிலுக்கு போவோம், பணமும் கொடுப்போம். இது போன்ற விஷயங்களுக்கு என்னதான் தீர்வு? இருங்க, நான் சொல்றேன். முடிந்தவர்கள் சாதிக்கிறார்கள், முடியாதவர்கள் முச்சந்தில் உட்கார்ந்து புகார் போடுறாங்க. இவங்களை பொறுத்தவரை ஓட்டு கேட்கணும், மக்களிடம் மனதில் இடம் பிடிப்பதற்கு இவங்க சாதனைகளை சொல்லணும். நான் தான் சொல்றேனுங்க, இவங்க என்ன பண்ணிருக்கணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக ஆட்சி கடந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு கங்கை மரனை கூட்டிட்டு போய் இவ்வளவு சாதனை செய்திருக்கிறோம், ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நிறைந்த சவாலா இருந்திருக்குங்க. அதை விட்டுட்டு ஆரம்பத்துல இருந்தே தேர்தல் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? எங்க ஆட்சி ஊழல் ஆட்சி இல்ல, எங்களை தண்டிக்கல, எங்களை தண்டிச்சது தப்பு அப்படின்னு சொல்லி அதை ஆர்கே நகர் மக்கள் சொல்லி நாங்க ஜெயில் குற்றவாளி இல்ல, தினகரன் ஃபெரா கேஸ்ல இல்ல, இந்த நாட்டுல நாங்க கொள்ளை அடிக்கல சொன்னீங்களா? நீங்க சொல்லலையே. காசு இல்ல, அங்க இருந்து அடிச்ச காசு எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதுதானே பிரச்சனை. இதுதான் சார். அப்படி சொல்றது இல்ல. தீர்ப்பு வந்துருச்சா? இல்ல, நீங்க சொன்ன கேஸ் தீர்ப்பு வந்தா 4 வருஷம் ஜெயில்ல இருக்காங்க. இல்ல, அது அந்த கேஸ் வேற. நீங்க கேஸ் வேற. இல்லையா? இப்போ வந்து நீங்க வரிசையா சொன்னீங்களே கேண்டிடேட்ட பத்தி, அதுக்கெல்லாம் தீர்ப்பு வந்து. ஏன் சார் இவர் போய் பக்கத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு சார்? அப்ப அது சரியா? என்ன சார் அது? அவர் கேட்டா சார் அதிமுக கேட்டா சரி, பிஜேபி கேட்டா சரி இல்லன்றது கிடையாது.
கிடையாது. நான் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லல, ஜெனரலா அந்த டெண்டன்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, அவர் வந்து யூபி முதலமைச்சரை பத்தி அவர் சொல்லும்போது தீர்ப்பு வந்துருச்சா, வழக்கு தானே இருக்குன்னு சொன்னீங்க. அதே விஷயத்தை நான் உங்ககிட்ட எலெக்ஷன் கமிஷனர், அதனாலதான் அவர்கிட்ட புகார் கொடுக்கிறோம், ஐயா இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதான் நான் இந்த விவாதத்தின் துவக்கத்திலே சொன்னேன், ஒருவேளை அவர் முடிவெடுக்க முடியவில்லை என்றால், அவருக்கு அதிகாரம் இல்லை என்றால், இந்த தேர்தல்கள் தள்ளி போனால் என்னன்னு கேட்டதுக்கு உண்டான பதில தான் எங்களுடைய மாநில இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அதிமுக. ஏன்னா இவர் சொல்றாருல, தாங்கள் தெய்வமாக நினைக்கிறவர், அவர் படத்தை போட்டு சசிகலா படத்தை போட்டு இவங்க ஓட்டு ஒரு நிமிஷம் நோட்டீஸ் கூட போடல. ஒரு நிமிஷம் வரைக்கும் ஏன் பேனர்ல பொதுச்செயலாளர் படமே இல்லாத அவங்க ஓட்டு கேட்கறாங்க, ஏன் அதிமுக அதை ஏத்துட்டாங்க? அவங்க ஊழல்வாதியா? ஒருவர் வந்து எப்படி ஓட்டு கேட்கணும்ங்கறத நாங்க சொல்ல. அப்ப இப்படி சொல்லுவீங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து அப்ப நீங்க வந்து பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ்க்காக நீங்க சொல்லலாம், நான் சொல்றது சொல்லலாம். சரி, அப்ப புனிதர் வேஷம் போடுற ஓ பன்னீர்செல்வம் புனிதரா? பணம் கொடுத்து ஓட்டு வாங்க கூடாதுன்னு நாங்க பேசுறோம். புனிதர் வேஷம் போடுற ஓ பன்னீர்செல்வம் புனிதரா? அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் மேல கரப்ஷன் இல்லையா? அப்ப அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. நாங்க மீடியால நாங்க சொல்ல முடியாது சார். நான் என்ன கேக்குறேன், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராக ஏதாவது செஞ்சீங்கன்னா அது தப்புன்னு நாங்க சொல்லுவோம். அது மட்டும் தான் நாங்க சொல்லுவோம். நீங்க வேற எதுவும் நீங்க ஒரு நாள் திடீர்னு வந்து சமாதியில வந்து தியானம் பண்ணிட்டா நீங்க புனிதர் ஆயிடுவீங்களா? சரி, அப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்கள் வந்து செய்கிற அத்தனையுமே நல்லது, நாங்கள் வந்து தப்புமே செய்யல அப்படின்னு நீங்க சொன்னா, அப்ப ஓ பன்னீர்செல்வத்தினுடைய குற்றச்சாட்டை நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. கடந்த காலத்துல எங்கள் ஆட்சி செய்த எந்த தவறையும் இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்னு யாரையும் நாங்க சொன்னோம். மதுவிலக்கு கொண்டு வருவோம் நாங்க சொன்னோம் சார். மதுவிலக்கு நாங்க இதுவரைக்கும் முன்னாடி கொண்டு வரல சார், இப்ப கொண்டு வரேன்னு சொல்லிருக்கோம். நாங்க செய்யாததை செய்யறோம்னு சொல்றோம். இதெல்லாம் தப்பு இருக்கு. அந்த புனிதரை மாத்திக்கிறது என்பது சொல்லலாம். நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? இல்ல வேற வழி இல்ல, வேற வழி. இப்ப அவர் தன்னை புனிதரா தானே நினைக்கிறாரு. இப்ப கரூர்ல அன்புநாதனோட வீட்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து பணம் போச்சுன்னு சொன்னாங்க. அந்த அன்புநாதனோட பினாமியார் நத்தம் சொன்னாங்க. யார் கூட இருக்காரு? ஓ பன்னீர்செல்வம் பின்னாடி இருக்காரு. அத பத்தி யாருக்கு எழுதுனாரா? ஃப்ரண்ட்ல ஆர்கே நகர் தொகுதிக்கான தேர்தல் பிரச்சாரமாக இந்த மேடையை பயன்படுத்திட்டு இருக்காரு. அவர் எழுதவே இல்ல. கரூர் அன்புநாதனை பத்தி ஆர்கே சார் எழுதவே இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சீங்களா? என்ன மாசம் வந்து சொல்லுங்க. என்னுடைய ஆர்டிகல் எந்த மாசம் வந்து சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, நேரடியா உங்ககிட்ட கேக்குறேன். எப்ப வந்தது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல அந்த ஆர்டிகல் எந்த மாசம் வந்து நீங்க சொல்லுங்க. எங்களை சொல்றாங்கல்ல, இப்போ திமுக என்ன வேணா அடிக்கிட போலாமா? திமுக அதிமுக அப்படினா அரூர் அன்புநாதன் வீட்ல இருந்து பணம் வந்தது. ஓ பன்னீர்செல்வத்தை பத்தியோ அன்புநாதனை பத்தியோ நத்த விஸ்வநாதனை பத்தியோ ஏன் சார் எழுத மறுக்கிறாரு? நீங்க ஏன் பேசுறீங்கங்கிறதுக்கு பொருள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஏன் திரும்ப பேசுறீங்க? ஆர்கே அவங்க 3 பேரும் களத்துல இருக்கிறாங்க, தேர்தலில் போட்டியிடுறாங்க. அவங்க கட்சி சார்பாக வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிடுறாங்க. பொதுவாக களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியில இருந்து விமர்சிப்பவர்களை பற்றி ஒரு பார்வை உண்டு. 100 மீட்டர் பந்தயம் எப்படி ஓடணும் அப்படின்னு கால் ரெண்டும் செயல்படாம திண்ணையில உட்காந்துட்டு கருத்து சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள்னு நம்மை போன்றவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த சூழல்ல இந்த தேர்தல் நடத்துறதையும் நடத்தாதையும் பத்தி நம்ம சொல்றதை விட அவங்க சொல்றது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அவங்க கிட்ட அதை பத்தி கூடுதலாக கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தேர்தல் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்த முடியாது என்ற ஒரு அவங்க டிசிஷனில் வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்தல் நடத்தக்கூடாது. இல்லை, அதாவது 2 விஷயம். இதற்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் ஆணையம் நடத்திய எல்லா தேர்தல்களும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ங்கிறத நம்ம எல்லாரும் ஏத்துட்டு இருக்கிறோம். நம்ம ஏத்துக்க வேண்டாம். நம்ம தேர்தல் ஆணையம் அப்படித்தானே அர்த்தம். இந்த ஒரு தேர்தல் அவங்களால நியாயமாகவும் முறையாகவும் நடத்த முடியலன்னா அவங்க நடத்தக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. இதற்கு முன்னால நடந்த தேர்தல் வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் எல்லா தேர்தல்களையும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தி முடிச்சிருக்குது அப்படிங்கறத ஏற்கிறதாக பொருளா? அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய மேண்டேட். அதாவது எல்லா தேர்தலும் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடத்த வேண்டும் தான் அவருடைய மேண்டேட். அது எப்ப மேண்டேட் அப்படி ஆமா, அதாவது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி தான் அது. ஆமா, நிச்சயமாக அப்படித்தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அது எங்கெல்லாம் லங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அது வந்து தேர்தல் ஆணையத்தினால் அது முடியவில்லையோ, இயக்க முடியவில்லையோ, அப்பதான் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் போன்ற எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ் வருகிறது. இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்க வேண்டும். அதாவது தன்னுடைய எவிடன்ஸ், சார் 2 பேரும் சொன்ன மாதிரி எவிடன்ஸ், தன்னுடைய முன்னால் இருக்கும் எவிடன்ஸ், இஸ் இட் வாட்டர் டைட், அந்த ஒரு எவிடன்ஸின் பேரில் மட்டும்தான் அந்த டிசிஷன் வராங்க. நம்ம அதை தாண்டி நம்ம எஃப்ஐஆர்ஸ்ல நோக்கித்தான் நம்ம அதை நம்மளுடைய எல்லா கொலைஷனும் எஃப்ஐஆர்ஸ்ல இருந்தா இருக்குது. ஆனால் ஏன் இது கோர்ட்டுக்கு போயிட்டு அது ஒரு பெரும்
ப்ராசஸ்னு பிறகுதான் அது ஒரு கன்விக்ஷனோ இல்லைனா ரிலீஸோ வருது. அது பல நாளில் என்ன ஆகுதுன்னா, பல தருணங்கள் என்ன ஆகுதுன்னா, அது வந்து அந்த கன்க்ளூஷனே வரமாட்டேங்குது. அதை எஃப்ஐஆர் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து பலதும் முடிந்து போகிறது. அப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாம வி கோ பை எஃப்ஐஆர்ஸ், அப்படி ஒரு 108 எஃப்ஐஆர் இந்த இதுல பதிவாயிருக்குது, இன்க்ளூடிங் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், தள்ளி வச்சு திரும்ப நடத்திய நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய 2 எடுத்துக்காட்டு அரவக்குறிச்சியும் தஞ்சாவூரும். அதே 2வது தேர்தல் நடந்த போது இதே புகார்கள் வந்துதான் வரலையா? நிச்சயமா வந்தது. அதுக்கப்புறம் அதை தள்ளி வச்சாங்களா? தள்ளி வைக்கல. அது தேர்தல் ஆணையத்தினுடைய அசஸ்மெண்ட்ல வந்து அது அதுக்கான சான்றுகள் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாதனால. சரி, இப்போ ஆர்கே நகரை தள்ளி வச்சாலும் 6 மாசம் கழிச்சோ 3 மாசம் கழிச்சோ நடத்தினாலும், ஆமா, இதுவரையான காலையில் பார்த்தீங்கன்னா ஜூனுக்குள்ளால் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அப்போ ஜூனுக்குள்ளால் நடத்த முடியாவிட்டால் அது தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனை கிடையாது, அது அரசியல் சாசன சட்டத்தினுடைய பிரச்சனை, அது அரசனுடைய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் அந்த 6 மந்த் கேப்புங்கிறது. ஆனால் அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் இதே ரூல் வந்தபோது தேர்தல் ஆணையம் 324 தான் ரெஃப்யூஜ் எடுத்துக்கிச்சு. அதாவது நாங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நடத்த முடியாவிட்டால் அது எங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நாங்கள் நடத்த மாட்டோம், அது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இருக்காது என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி அடுக்கிக்கொண்டே, நீங்க படிக்காம அடுக்கி கொண்டு போறது எனக்கு உடன்பாடே கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரியான கிரிட்டிசிஸை விட்டு விடுங்கள், அவ்வளவுதான். சிவ ஜெயராஜ்கிட்ட என்னுடைய வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள். தேர்தலை தள்ளி வைக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது தான். திரும்ப நடத்தினாலும் உறுதியாக, நியாயமாக, நேர்மையாக தேர்தலை நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி. உறுதியாக நியாயமாக தேர்தலை நடத்த ஏதாவது ஒண்ணு நம்பித்தான் ஆகணும் வேணும்னு தேர்தல் ஆணையம் நினைக்கிறது. ஆனால் நாம் சொல்வது போல அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து தமிழக மக்களை வெறும் பணத்திற்காக அலைபவர்களாக நினைத்து கொண்டு மிக மோசமான முறையில் பணம் பட்டுவாடா செய்து வாக்குகளை விலைக்கு வாங்கி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற செயலிலே ஈடுபடுகிறது. ஒரு மிகப்பெரிய வழக்கில் தண்டனை கிடைத்திருக்கிறது, ஊழல் செய்த வழக்கில். அந்த மாதிரியான சூழ்நிலை கூட உணர்ந்து பணம் கொடுக்கிறது மட்டும்தான் வந்து இல்ல முறைகேடான்னு கேக்குறேன். நான் முதல்ல சொன்னேன், மணி பவர், மசில் பவர் அண்ட் ஆல்சோ சாதி ரீதியாக நாங்க இந்த சாதியை சேர்ந்த வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறது இல்ல. இங்க இந்த ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்த வரையில இந்த 3 விஷயங்கள் தான்: பணபலம், ஆள்பலம், அதிகார துஷ்பிரயோகம். இந்த 3ம் செவ்வனே நடந்து கொண்டிருக்கிறது. இதுல நீங்க எத்தனை 100 IAS ஆபீசரை போட்டாலுமே அதையும் தாண்டி சாதிக்கக்கூடிய அந்த தைரியமும் அந்த ஒரு பலமும் அவர்களிடத்துல இருக்கிறது. 2 கட்சிகளுமே இதுல வந்து சோடை போகல. இதுல வந்து பிஜேபியோட OPS கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேசுறாங்க. அப்படி சொல்பவர்களுக்கு ஒரு எதிர்பதிலா என்ன சொல்லணும், திமுகவும் இவங்க தினகரன் குரூப்பும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் அதுக்கு கவுண்டரா நம்ம சொல்லணும். இல்ல வேற என்ன, அதாவது 2 கூட்டணி வேற என்ன சொல்ல முடியும்? நம்ம இல்ல சார், நம்ம இல்லன்னு சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜிக் வோட்டிங் வந்து வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் வோட்டிங் இன்னைக்கு வந்து அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். இல்ல வேற வழி இல்ல. ஏனென்று சொன்னால் இவங்க 2 பேரும் பாருங்க, இங்க பேசும் பொழுது பிஜேபி எதிர்க்கிறதுல அவ்வளவு கூட்டணி வச்சுக்கிறாங்க. உறுதியா இருப்போம், உறுதியா இருக்காங்க. அதுதான். ஏன்னா மதவெறி இங்க உள்ள வரக்கூடாது, மதவாதம் இங்க உள்ள வரக்கூடாது. 5 வருஷம் கூட்டணி இருந்தீங்க, அது தப்பே கிடையாது. 1 ரூபாய் ஊழல் செய்ய கூடாது பாத்துக்கிட்டாங்க. ஒரு செங்கல் கூட பாபர் மசூதி எடுத்து 1 ரூபாய் ஊழல் செய்ய முடியல உங்களால. கடைசி வரைக்கும் ஒரு செங்கல் கூட எடுத்துக்க முடியல. ஆனா அதற்கு பிறகு வந்த 10 வருடங்கள்ல 2Gல இருந்து எத்தனை ஊழல், எல்லாவற்றையும் விவாதிப்பதற்கு நான் தயாரா இருப்பீங்க. கடைசி வரைக்கும் மதவெறியை தூண்டியோ சாதி இந்து என்றால் இந்த மக்களை ஒருபொழுதும் வந்து இவர் 1000 முறை சொன்னாலும் சரி சார், நான் என்ன சொல்றேன், இவர் 1000 முறை சொன்னாலும் சரி சொல்றாரு. எங்க கட்சியில வந்து 90% இந்துக்கள் இருக்காங்க. ஒரு அப்ப இந்துக்கள் எல்லாம் திருடர்களா? இல்ல, நான் கேட்பது இவர் சொல்றல ஒரு வரி எங்கயாவது யாராவது சொன்னதை விட்டு வச்சு பேச கூடாது. ஒரு வரி சார், நான் இல்ல ஒரு நிமிஷம் ஊழல் சார், ஊழல் வழக்கு இறுதி பகுதியில இல்ல. என்ன பண்ணாரு? ஒரு வரியா சார்? ஊழலை பத்தி யார் பிஜேபி பேசுறாங்க? யாப ஊழலை பத்தி யார் பேசுறாங்க? தூக்கி போட்டோம். ஆராசாமி கனிமொழி கனிமொழி ஆராசாமி தூக்கி போட்டாங்களா? கட்சியில தூக்கி போட சொல்லுங்க முதல்ல. பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க, ராஜ்யசபா எம்பி ஆக்கி வச்சிருக்கீங்க. நிமிஷம் மறக்க முடியுமா நீங்க? நிமிஷம் வரைக்கும் நரேந்திர மோடி ஊழல்வாதியாக, இந்த நிமிஷம் வரைக்கும் பாஜகவில ஊழல் செய்தவர்களாக குற்றச்சாட்டில் இருக்கிறவர்கள் எல்லோரும்
கட்சியில இருக்காங்க. ஆர்கே நகர் நானே கேட்கிறேன், குற்றச்சாட்டுவே இருக்கிறாரு. அந்த இருக்கிறாரு. கட்சி விட்டு தூக்கி நீங்க வழக்கு இல்லைன்னு இருக்காங்க. நீங்க இதே நரேந்திர பதில் சொல்ல சொல்லுங்க. இதே நரேந்திர மோடி பதில் சொல்ல சொல்லுங்க அவங்கள. என்ன மாதிரியான வழக்கு இருந்தது? என்ன மாதிரி கலவர வழக்கு இல்லையா? என்ன மாதிரி கலவர வழக்கு இல்லையா? இல்ல இப்ப இல்ல. எங்க இருக்குது? எங்க இருக்குது? இல்ல. இப்ப ஆராசா மேல வழக்கு இருக்கு. கனிமொழி மேல வழக்கு இருக்கு. நாங்க வெளியூர் சொல்லுங்க. ஏன் நீங்க எம்பி கொடுக்குறீங்க? கட்சியில தூக்கி போடுங்க முதல்ல. அந்த வழக்கிலே வந்து இன்றைக்கு வரைக்கும் நீதிபதி ஆதாரம் கேட்கிறார். ஆதாரம் விடுதலையான தயவு செஞ்சு ஆதாரத்தை கொண்டு போய் கொடுங்க நாராயணன் சார். ஆர்கே நகருக்கு வாங்க. இல்ல ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் சார், இந்த தேர்தல் களம் என்பது ஜனநாயகத்துக்கு விதிமுறை மீறிய ஒரு தேர்தல் களமாக இருக்கிறது. தேர்தல் களத்திலே நாங்கள் வந்து நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ள எங்கள் வேட்பாளர் நடந்து போய் தான் வாக்கு கேட்கிறார். நாங்கள் வந்து மக்களுடைய வேட்பாளரை தான் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். மன்னார்குடியில் இருந்து வந்தவரை ஆர்கே நகர் மக்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். களம் வந்து இன்றைக்கு எங்களுக்கு தயாராக இருக்கிறது. எங்களுடைய வெற்றி ஒருவேளை தட்டி பறிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் வந்து இப்படி சொல்லலாம். நீங்க வந்து மதுசூதனன் வந்து எந்த கட்சியினுடைய வேட்பாளர் என்று எல்லோருக்குமே தெரியும். எங்களுடைய பார்வை இதுதான். தேர்தல் களத்திலே மண்டபுரத்துல இருந்து வந்தவங்களே இல்ல நீங்க அப்படிதான் சொல்ல முடியாதுல்ல. அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்படி நீங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரை வந்து இவர் என்ன வேணா நீங்க வந்து எனக்கு ஒரு நரேந்திர மோடி ஒண்ணுதான், கங்கை அமரன் ஒண்ணுதாங்க. அப்புறம் என்ன? நீங்க பேசுறப்ப உங்களுக்கு தான் ஒரு தலைவர். இது வந்து உங்க பாஜக மீட்டிங் கிடையாது. இது உங்க 60 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினரோடு இருக்கிறவரை யார் ஒப்பிடுவது என்கின்ற எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லாரும் மனிதர்கள் தான். யாரு பெரியவங்க இல்ல, யாரு கீழானவங்க இல்ல. அழகராஜ் உங்களுக்கு அதெல்லாம் தவறு. அதெல்லாம் மன்னார்குடியில பக்கத்துல இருக்க திருவாரூர் யாருக்கு ஆதரவா பேசுறாருன்னு பாத்துக்கோங்க. முடிங்க, நீங்க சொல்லி முடிச்சிருங்க. நான் முடிச்சிடறேன். அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை அம்மா அவர்களுடைய ஆட்சிகளே செய்த சாதனைகளை மக்களிடம் நினைவூட்டுகிறோம். நாங்கள் செய்ய போகிற வரவிருக்கிற திட்டங்கள் அல்ல செய்ய இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மக்களிடம் முன்வைக்கிறோம். தேர்தல் ஆணையம் இதை முன்வைத்து நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடு முன்னுக்கு போய்கிட்டு இருக்கோம். இதுல தேர்தல் ஆணையத்தை இப்ப வந்து இது எனக்கு ஒன்று மட்டும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. நான் பாஜகவின் ஜோசியங்கள் பல காலமாக அப்படியே பழிக்குது. அது எப்படின்னு தெரியல. தேர்தல் ஆணையம் வந்தாலும் நீதிமன்றம் வந்தாலும் அவர்கள் ஜோசியம் சொன்னா கரெக்டா பழிச்சிரும். ஆனால் ஒண்ணு அந்த ஜோசியங்கள் எல்லாம் மக்கள் மன்றத்தில் பழிக்காது. எங்கே பழிக்கும் என்று சொன்னால் தன்னாட்சி பெற்ற அதிகார பீடங்கள்ல அவங்க நினைக்கிறதெல்லாம் பழிக்கும். மக்கள் மன்றத்தில் அவங்க கட்டுத்தொகை கூட பெற மாட்டாங்க. அடுத்து வந்து அடுத்து வந்து அவர் சொல்லும்போது இந்த ரெண்டு கழகங்கள்னு சொன்னாரு. அவர் திமுகவையும் அதிமுகவையும். ஆனா இந்த ஓதிமுக இருக்கு பாத்தீங்களா, அது கழகத்தின் பட்டியலில் இல்லை, காவிக்கு மாறிவிட்டது என்பதை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.